ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது அனன்யா என்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோனியும் அவங்களோட அண்ணனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்களோட அம்மா அப்பா இறந்து போயிருந்தாங்க. அதனால ஹீரோனிய அவங்களோட அண்ணன் ரொம்ப பாசமா வளர்க்குறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோனியும் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோனி அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்பவும் போல அந்த வீட்டுல ஹீரோனியோட அண்ணன் இல்ல, வீடும் பூட்டி இருக்கு. அண்ணன் வருவார்னு ஹீரோனி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவங்க அண்ணன் திரும்ப வரவே இல்லை. அதனால அந்த வீட்டை எப்படியோ திறந்து உள்ள போய் ஸ்டே பண்றாங்க. அப்பவும் போல ஹீரோனிய யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் அவங்க கூட யாரோ இருக்கிற மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல சில அமானுஷ சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அப்பவும் போல ஹீரோனி ஒரு சாமியார யதார்த்தமா பாக்குறாங்க. அவர்கிட்ட ஹீரோனி அவங்களோட அண்ணன் போட்டோவை காட்டி இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு உங்க அண்ணனை எனக்கு நல்லா தெரியும், இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் சொல்றாரு. அதை கேட்டது ஹீரோனி ரொம்பவே ஷாக் ஆகிருந்தாங்க. ஏன்னா ஹீரோனியோட அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோனியோட அண்ணனுக்கு என்ன ஆச்சு, அவங்க வீட்டுல அமானுஷ சம்பவங்கள் நடக்க என்ன காரணம், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. படத்துல ஹீரோனியோட அண்ணனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மிஸ்டரிய படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கு. தமிழ் டப்பிங் ஓகேவா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி ஆவரேஜா இருக்கு. இது தவிர இந்த படத்துல பூத கண்ணாடி போட்டு தேடினாலும் பிளஸ்ங்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்ல. படத்துல உள்ள ஹாரர் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்கு. படத்துல உள்ள லவ் சீனையும் ரொம்ப முக்கியம் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேய்க்கான பிளாஷ்பேக் போர்ஷனும் சுத்தமாவே சரியில்லை. படத்துல பேயோட முகத்திலையும் ஹீரோனியோட முகத்திலையும் மேக்கப்ங்கிற பேர்ல பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி தான் வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு சீன்ல பேய் முகத்தையும் ஹீரோனி முகத்தையும் க்ளோஸ் அப்ல மாத்தி மாத்தி காட்டுவாங்க. அப்பவும் போல ஹீரோனியா நமக்கு பேய் மாதிரி தான் தெரிவாங்க. அந்த அளவுக்கு பேய்க்கும் ஹீரோனிக்கும் ஒரே மாதிரி தான் மேக்கப் போட்டிருக்காங்க. படத்துல நடிச்ச ஒருத்தர் கூட சரியா நடிக்கல. எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நாடகத்தன்மையா தான் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸும் சுத்தமா சரியில்லை. இந்த படத்தை மாலிக் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பேபி அம்ருதா, ரோஷன், ரிச்சிதா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.